ஈஸியாக டேஸ்டியாக பால்கோவா பார்ப்போமா. 1/2 லிட்டர் பால் இருந்தால் போதும், இவ்வளோ பால்கோவா கிடைக்கும். எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு நல்ல அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரம்னா நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இல்லைன்னா நீங்கள் நான்ஸ்டிக் பேன் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட செய்யுங்க. 1/2 லிட்டர் பால், ஃபுல் க்ரீம் மில்க்கு, அதை அப்படியே போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் நம்ம கரண்டி வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். பாலை சில சமயம் சிம்மில் வச்சுட்டு கூட நம்ம பாட்டுக்கு இங்கிட்டு வேறு வேலைக்கு வந்துடுவோம். அப்படி இருந்தோம்னாக்கோ அந்த பாத்திரத்தில் லேசாக அடியில் ஒட்டும், புள்ளி புள்ளியாக. அப்படிலாம் இல்லாமல் நம்ம இப்போ கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கோ இந்த பாத்திரத்தில் அடியில் செட்டில் ஆகாமல் நல்லா இதாக இருக்கும். இந்த பால்கோவுக்கு ஒரு 3 நிமிஷம் பொறுமையாக அப்படி கிண்டிடணும். 3 நிமிஷத்தில் இந்த பால், பெரிய பர்னர் தான், அதனால் சீக்கிரம் பொங்கி வந்துடும். பெரிய பர்னரில் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் வச்சுருக்கேன். இப்போ பால் லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. லேசாக பபுள்ஸ் வரமே, பொங்கி வரணும்னு அவசியம் இல்லை. அந்த பபுள்ஸ் வர நேரத்துலையே ஒரு எலுமிச்சம்பழம், அதில் பாதியை பெரிய எலுமிச்சம்பழம் எடுத்தேன், அதனால் அது பாதி. இந்த விதையை எடுத்துட்டேன் இப்படி பிழிஞ்சு. விதை இடையில் வந்தால் கசப்பு தட்டுப்படும். இப்போ அது ஒரு 10 செகண்டில் இப்படி தெரிஞ்சு வந்துடுது. இந்த வேவ் வாட்டரை வெளியே எடுத்துருவோம். லெமன் வாட்டரை எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா கிடைக்கும். பால்கோவா இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்படியே எடுத்துருவோம். நான் ஒரு 300 ml வரைக்கும் எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு இருக்குது, இதில் ஒரு 100 ml கிட்டே இருக்கும். 1/4 கப்பு ஜீனி, ஃபுல் கப்பு 1/4 கப். 1/2 லிட்டர் பாலுக்கு 1/4 கப் ஜீனி. திகட்டாமல் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். சைடில் இருக்கிறதையும் எடுத்து விட்டுக்கிறணும், அடியில் இருக்கிறதையும் சேர்த்து கிண்டிகிட்டே வரணும். இப்போ இது திரண்டு இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது கெட்டி கெட்டியாக இருக்கிறது நம்ம அப்படியே மசிச்சு விட்டு அப்படியே கிண்டிக்கிடுவோம். அப்படியே அமைக்கி விட்டு கிண்டுங்க. எல்லாம் பொடுசாக ஆயிரும், கிரெயின்ஸ் மாதிரி ஆயிரும். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். இந்த நேரத்தில் நம்மளுக்கு பால்கோவா இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் உருவாகிறதுக்கு 1 ஸ்பூன் அரிசி மாவு போடலாம். அரிசி மாவு அப்படியும் போடலாம், ஆறின பால் இருந்தாலும் அதில் கரைச்சி ஊற்றிக்கிடலாம். இப்படி நம்ம அது போடுறப்ப நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரம் பால்கோவா உருவாயிரும், நிறைய குவான்டிட்டி கிடைக்கும். இந்த 1/2 லிட்டர் பாலில் 4 பேர் தாராளமாக நல்லா சாப்பிட்றலாம். 1/4 கிலோ அளவுக்கு நமக்கு பால்கோவா கிடைக்கும். இது கடைகளில் வாங்கினீங்கன்னா 200 ரூபா வரைக்கும் வரும். பால்கோவான்றது பிடிக்காதவங்களே இருக்க முடியாது, எல்லோரும் ரசித்து சாப்பிடுவாங்க. மில்க் ஸ்வீட் எல்லாமே கடையில் விலை கூட தான். நான் அப்பப்போ மில்க் ஸ்வீட் போட்டுகிட்டே தான் இருக்கேன் இந்த சேனலில். அப்படியே நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். ஷார்ட்ஸில் இது 2.5 லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க. இது கொஞ்சம் பெரிய வீடியோவை போட்டால் நல்லா இருக்கும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டதுனால நான் இப்படி பெரிய வீடியோவை இப்போ போட்டிருக்கேன். அடியிலையும் ஒட்டலை பாருங்கள், கீழே தெரியுது பார்த்தீங்களா, அடியிலையும் ஒட்டலை. கிண்டி விட்டுட்டு இருக்கிறதுல தான் வேலை. 2 ஏலக்காய் தோல் எடுத்துருங்க, தோல் தேவையில்லை. இல்லைன்னா ஏலக்காய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க. அது நல்லா நுணுக்கியாச்சு. ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கி போடுறப்ப நல்லா மணமாக இருக்கும். விதை மட்டும் நுணுக்கி போட்டிருக்கு. இந்த பால்கோவா உருவாயிருச்சு நல்லா. அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்டி, அளவான அந்த லெமனோட ஃப்ளேவர், ஏலக்காய் ஃப்ளேவர், ஜீனியோட அளவான டேஸ்ட்டு. ரொம்ப திகட்டாது இது சாப்பிட்றப்ப. இனிப்பு ரொம்ப சாப்பிட்டா திகட்டிடும். இது 1/2 லிட்டர் பாலுக்கு கரெக்டாக 1/4 கப்பு குமிச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த அரிசி மாவுக்கும் ஜேத்தேவும் 1/4 கப்பு குமிச்சு போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. கிண்டிக்கிட்டே இருந்து நம்மளுக்கே ஒரு பதம், பால்கோவா பதம் நம்மளுக்கே தெரியும். அடி பிடிக்காமல் நம்ம கோளார கிண்டிக்கிறணும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டு பரிமாற வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றாங்க. ஈவினிங் டைம் நம்மகிட்ட பால் மாத்திரம் இருந்தால், இல்லைன்னா எங்கேயாவது போயிட்டு பால் மிச்சப்படுற சமயம் அந்த மிச்சப்பட்ட பாலை ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னு எடுத்து டக்குன்னு இப்படி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைங்க எல்லாம் ரசித்து சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.